இன்னைக்கு நம்ம ரொம்பவே அத்தன்டிக்கான கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு பண்ண போகிறோங்க. அதுக்கு காலையில் 6 மணிக்கு பீச்சுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நான் மடவு மீன் தாங்க வாங்கியிருந்தேன். அது ரொம்ப பெரிய மீன், அதனால் நான் வந்து பீச்சிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. நார்மலாக நான் சின்ன மீனாக இருந்தால் வீட்டில் தான் கட் பண்ணி சேர்ந்தேன். வாங்கிட்டு வந்த மீனை மாடிக்கு கொண்டு வந்து இதை கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மீன் நம்ம நல்லா அலசி எடுக்க போகிறோம். எந்த அளவுக்குனா இது உள்ளே இருக்கிற டர்ட்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இதை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும், கொஞ்சம் நீச்சல் ஸ்மெல் இல்லாமலே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குங்க. அந்த கருப்பை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணணும். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி தான் நான் எல்லா பீஸுமே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இது எடுத்து முடிச்சதுமே பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாகவும் வெள்ளை வெள்ளையாகவும் இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறதுனால விட்டு போன ஒரு சில செதிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட இந்த ஸ்டேஜில் வந்து வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி கல்லை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுப்பேன் நான். நீங்களும் இந்த மாதிரியே தேய்ச்சி எடுங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா. ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் அது மேலே இருக்கிற அந்த நீச்சி ஸ்மெல்லும் சரி, அந்த அந்த ஒயிட் கலரில் பிளாக் கலரில் இருக்கிற அந்த மாவு மாதிரி இருக்கிறதும் சரி எல்லாமே போயிடும். இன்றைக்கி நிறைய மீன் இருந்ததுனால எனக்கு சாலிடாக ஒரு 45 மினிட்ஸ் ஆகிருக்கும் இதை க்ளீன் பண்ணி எடுக்கவே. கண்டிப்பாக நீங்களும் எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் பாதி எலுமிச்சை சாறும் பிழிஞ்சு இதையும் வந்து நல்லா வந்து சட்டிலேயே வச்சு நல்லா அரைக்கி விடலாம். ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த மாதிரி அறுக்கும்போது வந்து உள்ளே இருக்கிற ஃப்ளஷ்லாம் வெளியே வந்துடாதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வராது. அது ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வரவே வராது. ஒருவேளை அது ஐஸ் மீனாக இருந்துச்சு, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு கழுவுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அப்போ உள்ளே இருக்கிற ஃப்ளஷ்லாம் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ் மீன். நாங்கள் இப்போ வந்த மீனை தான் நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம். நான் எவ்வளோ வந்து என்ன தான் வந்து இதை அழுத்தி கழுவினாலும் உள்ளே இருக்கிற ஃப்ளஷ்லாம் வரல. ஸோ இந்த மாதிரி நல்லா அலசி கழுவுங்க. எங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு 3 முறை தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி மீனை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையில் பார்க்கலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி மீன் துண்டு அதிகமாக சேர்க்க போகிறேன் குழம்புல. அதனால் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்து அதை ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கு தனியாகவும் வறுக்கிறதுக்கு தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு குழம்பு மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் குழம்பு கொஞ்சம் நிறைய துண்டை எடுத்துக்கிட்டேன். மீன் துண்டு பார்க்க கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் பெரிய பெரிய துண்டாக போட்டிருக்கேன். அதனால தான் நான் புளி அவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு பூண்டை வந்து இந்த மாதிரி இடித்து எடுத்திருக்கேன். ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க, பட் நான் சேர்ப்பேன். சேர்க்கலனாலும் பரவாயில்ல. கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே பச்சை மிளகா ஆட் பண்ணுவேன், அதனால் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த புளி தண்ணியிலேயே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஊற வச்ச புளியை வந்து நான் நல்லா பிசைஞ்சு 2 முறை ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளே எந்த செக்குமே இல்லாமல். அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. உள்ளே எந்த செக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த புளி தண்ணியை நம்ம அப்படியே தான் குழம்புல ஊற்ற போகிறோம். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே போட்டு பிசைஞ்சிக்க போகிறேன். கூடவே வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், இது இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா குழம்பு கொதிக்கும் போது கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். அந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நார்மலாக இதுக்கு இதெல்லாம் பண்ண டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நார்மலாக கட் பண்ணி வதக்கி கூட இந்த வந்து குழம்பு பண்ணலாம். பட் வந்து எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டைலில் தான் நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிலேருந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 2 தக்காளியும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்ட பிறகு நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இதுலேயே வந்து நம்ம வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். கிராமத்து ஸ்டைல்னு சொல்லியாச்சு, மாங்காய் இல்லைன்னா எப்படி? ஸோ மாங்காவும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு சட்டி வச்சு சட்டி சூடான பிறகு சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கல. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுமே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுமே வந்து ஒரு சிலர் வந்து வெந்தயம் இப்போயே ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வெந்தயத்தை இப்போ ஆட் பண்ண போகிறது கிடையாது. எப்போ நான் ஆட் பண்ண போகிறேன்னு வீடியோ மிடில் பார்க்கலாம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம நசுக்கி வச்சுருக்கிற பூண்டை எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். சட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப கனமாக இருக்குன்றதுனால நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குழம்பு பண்ணுறது எப்போவுமே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த குழம்பு வந்து இதில் வந்து ஊற்றிட்டு இதை வந்து கொதிக்க விட்டுடலாம்.
இந்த ஸ்டேஜ் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மீனை வந்து நிறைய தண்ணியில் தான் கொதிக்கணும். அது கொதிச்சு கொதிச்சு இப்போ நான் சட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, மீன் போட்டால் சட்டி அளவுக்கு வந்து தண்ணி வந்து நின்றும். அந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நான் வந்து மீன் வந்து போட்டுக்க போகிறேன். எந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்படின்னா, வச்ச தண்ணி வந்து பாதி அளவுக்கு வர அளவுக்கு கொதிக்க விடணும். ஆக்சுவலாக இதுதான் மீன் குழம்பு. மீன் குழம்பு அப்படின்னாலே மீன் வந்து நிறைய தண்ணியில் கொதித்து 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 அது பாதி சட்டிக்கு வரணும் குழம்பு. அப்போ தான் வந்து அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் ஹெல்த்தியும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு அந்த தண்ணி. இந்த ஸ்டேஜில் நான் வந்து எல்லா மீனையுமே ஆட் பண்ணிவிட்டேன். மீன் ஆட் பண்ணிட்ட பிறகு பாருங்கள், அந்த தண்ணி வந்து சட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்திருக்கும். ஆனால் நான் குழம்பு வந்து எப்போ இறக்க போகிறேன்னா, சட்டிக்கு பாதி அளவுக்கு தண்ணி வந்த பிறகு தான், சுண்டி வந்த பிறகு தான் நான் வந்து இறக்க போகிறேன். மீன் குழம்புனாலே இதுதாங்க. இந்த மாதிரி வந்து மீன் வந்து நல்லா தண்ணியில் கொதிக்கணும். அதுதான் மீன் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிக்கும்போது நான் வந்து வெந்தய பொடியை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். வெந்தய பொடினா நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த வெந்தயத்தை நான் வறுத்து தூளாக்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதை வந்து மீன் குழம்புக்கு, அப்புறம் காரக்குழம்புக்கு, கருவாடு குழம்புக்குலாம் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு 2 பிஞ்சு போட்டுவேன். இந்த 2 பிஞ்சு போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஸ்மெல், மீன் குழம்பு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீட்டுக்கு வந்து அடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வெந்தயத்தை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுனால. நமக்கு மீன் குழம்பு ஸ்மெல்லே நம்ம வீட்டு மிளகாத்தூள்லையும் இந்த மாதிரி வந்து இந்த வெந்தயத்தை ஆட் பண்ணுறதுனாலையும் தான் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். ஒரு சிலர் இவ்வளோ நேரம் கொதிச்சா மீன் உடையாதான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக உடையும். எப்போ அப்படின்னா அது ஃப்ரெஷ் மீன் இல்லை, அது ஐஸ் மீன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உடையும். ஆனால் இது ஃப்ரெஷ் மீன், நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சாலும் அது உடையாது. நான் வேணால் இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இந்த துண்டு பார்த்திங்கன்னா உடையவே இல்லை. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக தண்ணி வச்சேன். இது 3/4 தண்ணி அளவுக்கு வந்திருக்கு. இருந்தும் இந்த பீஸ் உடையில பாருங்கள். இதே மாதிரி தான் எந்த பீஸுமே உடையாமல் எனக்கு வந்து நல்லா குழம்பு சுண்டி வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் குழம்பு எனக்கு பாதி சட்டிக்கு வந்துருச்சு. மேபி கேமராவில் கவர் ஆகாமல் இருந்திருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாதி சட்டி அளவுக்கு வந்துருச்சு. எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா சட்டிலே இருக்கிறதுனால அது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடும். ஆக்சுவலி மீன் குழம்புனா ரொம்ப கிரேவி கன்சிஸ்டன்சி திக்காகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட மாதிரி மீடியமாக இருக்கணும். தண்ணியாகவும் இருக்கணும், அதே டைமில் வந்து திக் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் பக்காவான ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.